ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நியமித்த ஆளுநர்களை பதவி விலக சொல்லி கேட்டதற்கு தொடர்ந்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய உறுப்பினர்களையும் பதவி விலக சொல்லி மத்திய அரசு வலியுறுத்துது. இது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு முந்தைய அரசால நியமிக்கப்பட்ட அனைவரும் பதவி விலகிவிட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அரசியல் நியமனம் தானே. எல்லாமே அரசியல் நியமனங்கள் தான். கவர்னர்களை பொறுத்த மட்டும் கவர்னர்களோ இப்போ இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை வாரியம் இதில் என்ன ஆச்சுன்னா இவங்க நாங்கள் பதவி விலக மாட்டோம்னு சொல்லுகின்ற இந்த தேசிய பேரழிவு மேலாண்மை இப்போ இந்த ஈராக் சம்பந்தமாகவோ இலங்கை தமிழ் மீனவர்கள் சம்பந்தமாகவோ எத்தனை தடவை மீட் பண்ணாங்கன்னு தெரியலையே. அவங்க நிச்சயமாக இது தேசிய பேரிடராகத்தான் கருதப்பட வேண்டும். இலங்கை மீனவர்கள் சிறைப்பிடிப்போ அல்லது ஈராக்கில் நடத்தப்பட்ட சம்பவமோ இயற்கை பேரழிவு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி விஷயங்களும் அவங்க மீட் பண்ணவே இல்லையே. அந்த 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 வாரியம் வீணாக தானே போயிட்டு இருக்கு. ஒருவேளை அவங்க மீட் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா நீங்க அவங்கள பதவி விலக சொல்லியிருக்க மாட்டீங்கன்னு சொல்லலாமா? அப்படி சொல்ல அது அரசியல் நியமனம். அதான் சொல்லுகின்றேன். இப்போ இதே ஸ்பீட்ல காங்கிரஸ்காரங்க விட்டா என்னன்னா பிரதமரா நரேந்திர மோடி மட்டும் இருந்துட்டு போட்டோம், நாங்கெல்லாம் மந்திரிகளாவே தொடருவோம்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க போல் இருக்குது. நீங்க அந்த அரசியல் நியமனங்கள்ல இருக்கக்கூடிய அனைவரும் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறது மரபு வழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் தானா? அதாவது நடைமுறையில் ஒரு அரசு வருகிற போது தங்களுக்கு இணக்கமானவர்களை அமைத்துக் கொள்வதுங்கிறது தான் ஒரு இயல்பு. அதான் நண்பர் சொன்னார், அது நியமனம் தானே, தேர்ந்தெடுக்கப்பட்டால் நீக்க முடியாது, நியமனத்தை நீக்கலான்னு. அப்புறம் நகைச்சுவையாக ஒரு இடையில் ஒரு செய்தி சொன்னார், பேரிடர் ஆணையம் ஈராக் பற்றி பேசலைன்னு. அதெல்லாம் காரணம் அல்ல. ஆட்சி மாறுகிற போது மாற்றி விடுவார்கள். காங்கிரஸ்லையும் அப்படி தான் நடந்தது, இங்கேயும் நடந்தது. ஆனால் ஆளுநர் சிங்கால் ஒரு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார், நமக்கு தெரியும். அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இப்படியெல்லாம் ஆளுநர்களை மாற்றக்கூடாது என்று ஆணை பிறப்பித்தது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே பல நேரங்களில் அரசுகள் நகைச்சுவையாகத்தான் எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த சிரிப்பு போலீஸ் மாதிரி தான் பல நேரங்களில் தேவையானவைகளை நிறைவேற்றுகிறார்கள், தேவையில்லைன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்துக்களை ஏற்பதில்லை. நான் ஒரு செய்தியை சொல்வதுன்னா, ஒன்று இயற்கை, அதை மறுக்க முடியாது. ஓர் அரசு தனக்கு இணக்கமானவர்களைத்தான் எல்லா பொறுப்புகளிலும் வைத்துக்கொள்ள முடியும். திட்டக்குழு உறுப்பினர்கள் போயிட்டாங்க, பாலுவாலியாவிலேருந்து எல்லாரும், பேரிடர் ஆணையம் எல்லாம் ஒவ்வொருத்தராக ஆளுநர்கள் மாற்றுவது என்பது நியமனம் நீக்கப்படும். ஆனால் இன்னொரு சிந்தனை என்னன்னா, இந்த ஆளுநர்களை மாற்றுவதை விட ஆளுநர் பதவியையே நீக்கி விடலாம் என்பது என் கருத்து. அண்ணா அன்னைக்கே சொன்ன மாதிரி ஆட்டுக்கு தாடி என்பது போல நாட்டுக்கு ஆளுநரையே நீக்கலாம். இப்படி இது உண்மையிலேயே ஆளுநர் பதவியெல்லாம் எதற்கு பயன்படுகிறது என்றால், தேர்தலில் வாய்ப்பு கொடுக்க முடியாதவர்கள் அல்லது தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்தவர்களை எல்லாம் அந்த கட்சியில் ஒரு திருப்தி செய்வதற்காக கொடுக்கிற பதவிகளாகத்தான் ஆளுநர் பதவிகள் இருக்கின்றன. நீங்க அந்த மாதிரி நபர்களை ஆளுநர் பதவிகளில் அகாமடேட் பண்றதுக்காகத்தான் ஆளுநர்களையும் பதவி விலக சொல்றாங்க அரசு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல இல்ல, அது அப்படி நிச்சயமா அந்த மாதிரி உண்மை அவருக்கு தெரியும். இல்ல நான் சொல்றதுக்கு முன்னாடி அண்ணா ஆரம்பிக்கிறேன். நான் என்ன பண்ண அப்ப அதையும் சேர்த்து அண்ணனே சொல்லிட்டு நான் வழி மொழிஞ்சிட்டு போயிடலான்னு சொல்லிடலாமான்னு பாக்குறேன். இல்ல சார், ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நியமனம் செய்யப்பட்ட ஆளுநர்களை பார்த்தீர்களா, அவர்கள் பெரும்பாலும் அரண்மனை விசுவாசிகள். அது மட்டும் இல்லாமல் பல பேர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது. இப்போ எம்கே நாராயணன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் அது இருக்கிறது. கேரளாவில் ஷீலா தீட்சித் மேலே இந்த மாதிரி, அதே மாதிரி கோவாவுடைய முதல்வர், இந்த மாதிரி பல்வேறு முதல்வர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகளும் இருக்கு. பல்வேறு ஆளுநர் மேலே பல்வேறு ஆளுநர்கள் மேலே அவர்களுக்கு அவர்கள் அந்த ஊழல் குற்றச்சாட்டில் அவர்கள் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காகவே அவர்கள் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஒரு இம்யூனிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்னதை விட மோசமா இருக்கு. காங்கிரஸ் அரசாங்கம் பண்ணி இருக்குது, நீங்க அதுல சேர்ந்தானே இருந்தீங்க. உங்க அரசாங்கம் பண்ணதான் செய்யும். நீங்க சேர்ந்தானே இருந்தீங்க. ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா, இனிமேல் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாதவர் தான் ஆளுநர் வருவார்? ஊழல்லாம் காரணம் இல்லைங்க. தங்களுக்கு ஒத்து போகிறவர்களை ஆளுநராக நியமிப்பது, திட்டக்குழுவில் நியமிப்பது, இதெல்லாம் இயற்கையான சட்ட விதிகளின்படி தான் அதிகாரிகள் எல்லாரும் செயல்பட போறாங்க அப்படின்னு சொன்னா, ஆளுநரை விட்டுட்டு அதிகாரிகளோட வந்தோம்னா அதிகாரிகள் எல்லாம் செயல்பட போறாங்கன்னா இணக்கமான அதிகாரிகளோடு சேர்ந்து வேலை செய்யறது அப்படின்னு நீங்க சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அப்படி இணக்கமான அதிகாரிகளோடு வேலை செய்வதுன்னா அமைச்சர்கள் எல்லோருமே தமிழ்நாடு அமைச்சர்கள் மாதிரியே மத்திய அமைச்சர்களும் ஆயிடுவாங்கன்னு அர்த்தம். இப்போ நேரடியாக அதிகாரிகளை மோடி சந்திக்கிறார், ஒரு பெரிய நிர்வாகம் என்று சொன்னால் பிறகு அமைச்சர்கள் எதுக்காக? இவை எல்லாமே, அதாவது ஒரு செய்தியை இவர்கள் ஒத்துக்கு தான் வேணும். இவங்க வெறும் மோடியை காட்டி தான் வெற்றி பெற்றார்கள், எனவே மோடி என்ன காட்டி தானே வெற்றி பெற்றீங்க, நான் தான் எல்லாம் என்று சொல்லாமல் சொல்லுகிறார். இது நீண்ட கால போக்கிற்கு அது உதவாது என்பதை மோடியும் உணர்வார், அவர்களும் உணர்வார்கள். இதுக்கு நான் திரும்ப சொல்ல வேண்டியிருக்கேன். ஸோ ஒரு விஷயம் என்னன்னா, செயலாளர்களை பிரதம மந்திரி பார்த்தாருன்னா
தமிழ்நாடு மந்திரிகள் மாதிரி தான் வந்து மத்திய அரசாங்கத்துடைய மந்திரிகள் என்பதே வந்து என்னன்னா ஒரு என்ன சொல்றது, அதாவது தமிழ்நாட்டு அரசுக்கு மேலே இருக்க அண்ணனுக்கு இருக்க கோபத்தை வந்து அங்கேயும் வெளிப்படுத்துகிறாரோ என்ற ஐயத்தை தான் ஏற்படுத்துகின்றது. ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு அரசாங்கம் என்பதுல வந்து என்னன்னா ஒரு டிசிப்ளினே இல்லாமல் இருக்கிறது, ஒரு டிசிப்ளின் கொண்டு வரணுன்றதுக்காக சில எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் எடுக்கிறாரு. அதற்காக வந்து கேபினெட் மந்திரிகளுக்கு வந்து எந்த விதமான அதிகாரமற்றவர்களாக மாறிவிடுவார்கள். இவ்வளவு பெரிய நாட்டில் வந்து அந்த மாதிரி வைத்துக் கொண்டு பார்க்கலாம்ல, அந்த துறை அமைச்சர்களை விட்டுட்டு அதிகாரிகளை ஏன் பார்க்கணும்னு தான் இல்ல. இப்போ உதாரணமா வந்து டிசிப்ளின் கெட்டுருமா அமைச்சர்களை வச்சுக்கிட்டு பார்த்தா? பாக்குறது கேட்கல. ஏன்னா நீங்க சொல்றத பார்த்தா அமைச்சர்களுக்கு ரொம்ப ஆபத்தான பதிலா இருக்கு. அந்த மாதிரி அவர் சொல்லல. உதாரணத்துக்கு வந்து அமைச்சர்கள்ட்ட அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, தயவு செஞ்சு உங்க உறவினர்கள் யாரையும் நீங்க உங்களோட உதவியாளர்களாக நீங்க வச்சுக்கலாதீங்க, அது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு வழிவகுக்குதுன்னு சொல்றாரு. இது கூட வந்து இப்ப அண்ணன் சொல்லலாம், அமைச்சர்களுக்கு அந்த அதிகாரம் கூட இல்லையான்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு வெளிப்படையான அரசாங்கத்துல வந்து சில விஷயங்கள் வந்து வெளிப்படையாக தெரிய வேண்டும் என்பதற்காக செய்யல. அதை நான் கேட்கல, ராஜ்நாத் சிங் கேட்டார். அதை நான் கேட்கல. ராஜ்நாத் சிங் வந்து நான் நியமித்துக் கொள்ள கூடாதான்னு கேட்டாரு. அது ஒரு நிர்வாகம் என்கிற பெயரில் அமைச்சர்களை மெல்ல 2ஆம் இடத்துக்கு தள்ளுகிற முயற்சின்னு எனக்கு தோணுது. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு.